சற்று முன் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த விஜயதாரணி கொடுக்கப்பட்ட முக்கிய பதவி. கன்னியாகுமரி விளவங்கோடு தொகுதியில் தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்ற விஜயதாரணி காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் பதவியை எதிர்பார்த்தார். அது கிடைக்கவில்லை என்றதும் சீனியர் என்ற அடிப்படையிலும் பெண் பிரதிநிதி என்பதால் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது கிடைக்கும் என எதிர்பார்த்தார். அது நடக்காது என்று தெரிந்ததும் காங்கிரஸில் பெண்களை அங்கீகரிப்பதில்லை என்று புகார் சொல்லி 2024இல் டெல்லியில் பாஜக தலைவர்களை சந்தித்து பாஜகவில் தன்னை இணைத்து கொண்டார். பாஜகவில் இணைந்ததுமே பாஜக அவருக்கு மக்களவைத் தேர்தலில் வாய்ப்பளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அது நடக்கல. அடுத்ததாக கட்சியில் தனக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார். அதுவும் கொடுக்கல. அண்மையில் மாநில பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகளை நியமித்த போது கூட அவரை கண்டுகொள்ளவில்லை. இந்நிலையில்தான் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்கள் கூட முழுமையாக இல்லாத சூழலில் அத்தனை கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணிகளை செய்து வருகின்றன. இம்முறை பாஜக தரப்பில் கூடுதல் இடங்களில் வெல்ல வேண்டும் என்பதில் அமித்ஷா குறியாக இருக்கிறார். இதனால் செல்வாக்கு மிக்க வேட்பாளர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு சீட் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் மட்டும் நாகர்கோவில், பத்மாபுரம் மற்றும் விளவங்கோடு ஆகிய தொகுதிகள் குறிவைத்துள்ளது பாஜக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருந்தாலும் பாஜகவும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதனால் விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணியை மீண்டும் களமிறக்க பாஜக ஆலோசித்து வருகிறது. 2011 சட்டசபை தேர்தல் தொடங்கி 2021 சட்டசபை தேர்தல் வரை தொடர்ச்சியாக 3 முறை விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் கைச்சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர் விஜயதாரணி. ஆனால் எம்பி சீட் கோரி நீண்ட நாட்களாக காங்கிரஸ் தலைமையை நாடி வந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி கண்டுகொள்ளாததால் திடீரென நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில்தான் விளவங்கோடு தொகுதியில் மீண்டும் பாஜக சார்பாக விஜயதாரணியை போட்டியிட களமிறக்க பாஜக முடிவு செய்தது. ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். அதையடுத்து களப்பணி செய்ய விஜயதாரணியை களமிறக்க முடிவு செய்தனர். ஆனால் அந்த சூழல் சாதகமாக இல்லை. காங்கிரசுக்குத்தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த விஜயதாரணி அங்கு களப்பணி செய்யவும் மறுத்துவிட்டார், போட்டியிடவும் மறுத்துவிட்டார் என்று தகவல் வெளியாகி உள்ளது. விஜயதாரணியின் விருப்பம் குறித்து தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியின் தாரகை கத்பத்திடம் கேட்டதற்கு விளவங்கோடு தொகுதி காங்கிரசின் கோட்டை. இங்கு விஜயதாரணி அல்ல, பிரதமர் நரேந்திர மோடியே வந்து போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியாது. இங்கு வேட்பாளர்கள் யார் என்பது முக்கியமல்ல, அவர் எந்த கட்சிக்காக நிற்கிறார் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் இங்கு கட்சிக்குத்தான் ஓட்டு. நான் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் சார்பில் இங்கு யார் நின்றாலும் வெற்றி அவர்களுக்குத்தான் என்றார். இதை நன்றாக புரிந்து கொண்ட விஜயதாரணி அவர்களும் இனியும் பாஜகவில் இருந்தால் தனது அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என்பதால் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார். திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.